கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுப்போம். பலிபீடமே 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 பலிபீடமே, கரைகள் போக்கிட கண்ணீர்கள் துடைத்திட கல்வாரி பலிபீடமே. கரைகள் போக்கிடும் கண்ணீர்கள் துடைத்திடும் கல்வாரி பலிபீடமே. பலிபீடமே 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 பலிபீடமே, பாவ நிவர்த்தி செய்ய பரிகார பலியான பரலோக பலிபீடமே. பாவ நிவர்த்தி செய்ய பரிகார பலியான பரலோக பலிபீடமே. இரத்தம் சிந்தியதால் இலவசமாய் மீட்பு தந்த இரட்சக பலிபீடமே. இரத்தம் சிந்தியதால் இலவசமாய் மீட்பு தந்த இரட்சக பலிபீடமே. பலிபீடமே 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 பலிபீடமே, மன்னியும் மன்னியும் என்று மனதார பரிந்து பேசும் மகிமையின் பலிபீடமே. மன்னியும் மன்னியும் என்று மனதார பரிந்து பேசும் மகிமையின் பலிபீடமே. எப்போதும் வந்தடைய இரக்கம் சகாயம் பெற பலிபீடு பலிபீடமே. எப்போதும் வந்தடைய இரக்கம் சகாயம் பெற ஏற்ற பலிபீடமே. பலிபீடமே 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 பலிபீடமே, கரைகள் போக்கிடும் கண்ணீர்கள் துடைத்திடும் கல்வாரி பலிபீடமே. கரைகள் போக்கிடும் கண்ணீர்கள் துடைத்திடும் கல்வாரி பலிபீடமே. பலிபீடமே 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 பலிபீடமே. அன்பு தகப்பனே, எங்களுக்காக சிலுவையிலே பலியான நேசரே, ஆட்டுக்குட்டியை போல எங்களுக்காக அடிக்கப்பட்ட உம்முடைய நல்ல அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். வெள்ளாட்டுக்கடா இளம் காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அவர் பலியானதனுடைய மேன்மை இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல,
தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக என்றென்றைக்குமான ஒரு நித்திய மீட்பை அவர் உண்டாக்கி இருக்கிறார். வேத புஸ்தகத்திலே பழைய ஏற்பாடு என்கிற பகுதியில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் பாவம் செய்யும்போது அந்த பாவத்தினுடைய பரிகாரமாக அவனுக்கு ஒரு வெள்ளாட்டுக்கடா அல்லது ஒரு இளம் காளை அல்லது ஒரு புறா, ஏதோ ஒரு மிருகம், அதுலேயும் தேவன் விசேஷப்படுத்தி இருந்த சில மிருகங்களை கொண்டு வந்து அதை பலியாக செலுத்தி அதனுடைய இரத்தத்தினால இவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்கிற காரியம் பழைய ஏற்பாடு முழுவதும் செய்யப்பட்டு வந்தது. அது ஒரு சடங்காச்சாரமாக, ஒரு ஆராதனையாக அது செய்யப்பட்டு வந்தது. கர்த்தருக்கு மகிமை. மாத்திரமல்ல, அப்படி அந்த இரத்தத்தை சிந்துகிறது நிமித்தம் மனுஷனுடைய பாவம் தாற்காலிகமாக சுத்திகரிக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு தாற்காலிகமான விடுதலை அவர்களுக்கு உண்டானது. மறுபடியும் மனுஷன் பாவம் செய்வான். பாவம் செய்யும்போதெல்லாம் வெள்ளாட்டு கடாவையும் இளங்காளையும் கொண்டு வந்து, அல்லது ஒரு புறாவை கொண்டு வந்து, ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அவன் செலுத்தி அதன் மூலம் பாவ மன்னிப்பை பெற்றான். ஆனால் அவனுக்கு நித்தியமான விடுதலை கிடைக்கல, நிரந்தரமான தீர்வு கிடைக்கல. பாருங்க, ஒரு சரீரத்துக்குள்ள ஏதோ ஒரு உள்ளான வியாதி, ஆனால் அந்த வியாதியினுடைய உண்மையான நிலையை கண்டுபிடிச்சு அதை சரீரத்தை விட்டு முற்றிலுமாய் குணமாக்குவதற்கு மருத்துவம் செய்கிறவர்களும் உண்டு. மேற்பூச்சாக தாற்காலிகமாக இன்றைக்கு வேதனை இருக்கிறதா, உடனே இப்போ ஒரு மாத்திரை வாங்கி போட்டு இப்போ தற்காலத்துக்காக அந்த வலியை நிவாரணம் பண்ணுகிறது போல இது பழைய ஏற்பாட்டில் நடைபெற்று கொண்டிருந்தது. ஆனால் ஆண்டவர் பார்த்தார், இப்படி மனிதன் பாவம் செய்வதும் ஆடுகளையும் மிருகங்களையும் அடிப்பதும் வழக்கமாய்க்கொண்டே போகிறது, நித்தியமான ஒரு மீட்பு இவனுக்கு என்னைக்கு கிடைக்கும் என்று சொல்லி தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனுஷனாக வந்தது எதற்காக? நமக்கு ஒரு நித்தியமான மீட்பை உண்டாக்குவதற்காக, பாவத்திலிருந்து நிரந்தரமான ஒரு விடுதலை. இன்னைக்கு அநேகர் பாவத்திலே அப்படியே நிரந்தரமாய் கட்டப்பட்டிருக்கிறார்கள். பாவத்திலே கட்டப்பட்டிருக்கிற மனுஷன் அவன் மரிக்கும் போது என்ன நடக்கும் என்றால், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிற நித்திய நரகாக்கினிக்கு போய்விடுவான். அவன் நித்திய காலமாக அங்கு கடந்து வேதனை அனுபவிப்பான். அவனுக்கு ஒரு நித்திய மீட்பு உண்டாகணுங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி பலியானார். 14 வசனம் சொல்லுகிற, நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளார சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தமானது நம்மளை ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு நம்முடைய மனசாட்சியை எல்லா அசுத்தமான கிரியைகளிலிருந்து சுத்திகரிப்பதற்கு அது நிச்சயமாக உறுதியாக இருக்கிறது. அப்போ நீங்களும் என்ன செய்ய வேண்டியது என்ன? ஒரே ஒரு விஷயம் செஞ்சால் போதும். நீங்கள் ஆடும் செலுத்த வேண்டாம், வெள்ளாட்டுக்கடாவும் செலுத்த வேண்டாம், ஒரு புறாவையும் செலுத்த வேண்டாம், எந்த ஒரு ரத்தமும் நீங்கள் சிந்த வேண்டாம், உங்கள் ரத்தத்தை கூட நீங்கள் சிந்த வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, எனக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட, ரத்தம் சிந்தி மரித்து உயர்த்தெழுந்த, இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் போதும். உங்களுக்கு ஒரு நித்திய மீட்பு ஆண்டவர் தருகிறார், ஒரு நித்திய விடுதலை உங்களுக்கு தருகிறார். பாவத்திலிருந்து பரிபூர்ணமான மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. இவ்வளவு நாள் நீங்கள் எவ்வளவு கொடுமையான பாவம் செய்த ஒரு பாவியாக இருந்தாலும் கூட அந்த பாவத்திலிருந்து நிரந்தரமான ஒரு விடுதலையை ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை அப்படி நித்திய ராஜ்யத்தில் நீங்கள் மரிக்கும்போது சேர்த்துக்கொள்வார். அந்த நித்திய ராஜ்யத்தில் உங்களுக்கு நிரந்தரமாக அவரோடு கூட குடியிருக்க, அவரோடு கூட வாசம் பண்ண, வேதனை இல்லாத, அழுகை இல்லாத, கண்ணீர் இல்லாத ஒரு நிரந்தர நித்திய ராஜ்யத்தில் உங்களை சேர்த்து அங்கே நித்திய காலமாய் வாழும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று தான், இதுவரையில் நீங்கள் இயேசுவை கடவுளாக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், அல்லது இந்த இயேசுவை பற்றி நீங்கள் வேறு ஏதோ யோசித்து கொண்டிருந்தீங்கன்னா, அவர் வந்ததனுடைய நோக்கம் இதுதான், உங்களுக்கு எனக்கும் நித்திய மீட்பை தர. அந்த மீட்பரை நீங்கள் இன்றைக்கு உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவாராக. நல்ல பிதாவே, இந்த நாளில் உம்மை மீட்பராக ஏற்றுக்கொள்ளவும் நித்திய மீட்பை பெற்றுக்கொண்டு
நம்முடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளிகளாக மாற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கிருபை பாராட்டு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.